ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சந்தானம் நடிச்சிருக்கிற இங்கே நான் தான் கிங்ன்ற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். தன் கல்யாணத்துக்கு பெண் தேடுறதுக்காகவே மேட்ரிமோனி ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் வெற்றி. அனாதையாக இருந்தாலே பெண் கொடுக்க யோசிக்கிற வேலையில் சொந்த வீடும் இல்லைன்னா இன்னும் கஷ்டம்னு 25 லட்சம் கிட்ட கடன் வாங்கி அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறான். இப்போ அவனுக்கு கையில் நல்ல வேலை, இவன் பேரில் ஒரு ஃபிளாட் இருக்கிறதால பெண் தேடுறதை தீவிரப்படுத்துறான். அந்த தேடலில் வாங்கின கடன் அடைக்க 25 லட்சம் வரதட்சணையோட ஒரு பெண் வேணும்னு தரகர் மூலமாக கண்டிஷன் வைக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவனோட தரகர் ரத்னபுர ஜமீன்தார் ஃபேமிலியிலேருந்து ஒரு சுவாரஸ்யமான 3 கண்டிஷனோட வராரு. அந்த 3 கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா பெரும் சொத்துக்கு அதிபதி ஆகிடலாம்னு சொல்றாரு. முதல் கண்டிஷன் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கணும், 2வது அவன் அனாதையா இருக்கணும், 3வது ஜமீன்தார் மற்றும் மகன் மகளோட ஒரே குடும்பமா வாழ தயாரா இருக்கணும் தான். வெற்றி உடனே சம்மதம்னு ரத்னபுரிக்கு கிளம்பிடுறான். ரத்னபுரியில ஜமீன்தார் குடும்பத்தாரோட ஜமீன் பங்களா கிடைச்ச ராஜ வரவேற்பிலேயே சொக்கி போன வெற்றி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் முடிஞ்ச சில நிமிஷங்களே வெற்றியோட வாழ்க்கை தலைகீழா மாறுது. இது இப்படி இருக்க சென்னையில ஒரு தீவிரவாதிங்க கூட இறங்கி இருக்க அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் வெற்றி குடும்பத்துல சிக்க இதுக்கப்புறம் நடக்கிற கலாட்டா தான் இந்த படத்தோட மீதி கதை. வழக்கமான சந்தான படம் லாஜிக்கெல்லாம் தூர போட்டுட்டு ஒன்லி என்டர்டைன்மெண்ட்னு மட்டும் பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம். சிச்சுவேஷனல் காமெடின்னு பெரிய காமெடி பட்டாளத்தை வச்சு விதவிதமா சிரிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. படம் ஆரம்பத்துல தீவிரவாதிகளோட குண்டு வெடிப்புகளை பத்தி விவரிக்கிறதோட தொடங்குது. பின்ன வெற்றி வேலை வர சந்தானம் கல்யாணம் செய்துக்கிறதுக்காக அவர் எடுக்கிற அசத்தல் முயற்சிங்க கொஞ்சம் சிரிக்க வைக்குது. அடுத்து புது கதாபாத்திரங்கள்லாம் ஃப்ரேம்ல நுழையுது. இதனால அடுத்து வரதெல்லாம் ஸ்லாப்ஸ்டிக் காமெடியா மாறுது. நீங்க அப்படி வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இறந்த உடலை தூக்குற காமெடியை வச்சு அதோடைய கிளைமேக்ஸ் வரை இழுத்துட்டு போகுது. சந்தானம் பாலசரவணன் தம்பி ராமையா காம்போ நல்லா இருக்கு. பாடி பல்ராமனா முனிஷ்காந்த் காமெடி உண்மையிலே வேலை செய்யுது. சேஷு மாறன் போன்ற ஆர்டிஸ்டுகளும் இருக்காங்க. பிரியாலியா அழகாவும் கூடவே டான்ஸ் ஆடுறாரு. இதுல விவேக் பிரசன்னா இரட்டை வேஷத்துல நடிக்கிறாரு. மேலும் இறந்து போன சடலமா வந்து காமெடி பண்றாரு. இவங்க எல்லாத்துக்கும் மேல சந்தானம் இருக்காரு. கடைசியில 2 மணி நேரம் தொடர்ச்சியில எஞ்சிருக்கிறது சின்ன சின்ன சிரிப்புங்க. படம் பார்த்துட்டு அப்புறமா டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. மத்தபடி இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல குடும்பத்தோட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். இந்த சூடுக்கு காமெடியோட ஏர் கண்டிஷனும் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இந்த ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.